வணக்கம். ஜாவா ப்ரோக்ராமிங் சீரிஸோடைய 18வது வீடியோ. இந்த வீடியோவில் ஒரு கேள்விக்கு பதில் தேட போகிறோம். ஸ்டாட்டிக் அப்படிங்கிற கீவேர்டை பற்றி போன வீடியோவில் பார்த்தோம். ஸ்டாட்டிக் வேரியபிள்னா என்ன, ஸ்டாட்டிக் மெத்தட்னா என்னன்னு பார்த்தோம். அந்த வீடியோவுடைய ஒரு குறைஞ்சபட்சம் கண்டினியூஷன் தான் இந்த வீடியோன்னு கூட சொல்லலாம். மெயின் மெத்தட்னு ஒன்று இருக்கும். எல்லா ஜாவா ப்ரோக்ராம்லேயும் மெயின் மெத்தட்னு ஒன்று இருக்கும். இந்த மெயின் மெத்தட் தான் வந்து என்ட்ரி பாயிண்ட் ஆஃப் த ப்ரோக்ராம். அந்த மெயின் மெத்தடை ஏன் எப்பயுமே ஸ்டாட்டிக்காக வச்சுருக்கிறோம், ஏன் ஸ்டாட்டிக்னு மென்ஷன் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் அதுக்கான ஆன்சர் தான் இந்த வீடியோ. ஸோ மேலே இருக்க டைட்டில் பாருங்கள், பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் ஸ்ட்ரிங் அரே ஆஃப் ஆர்க்ஸ். இதுதான் வந்து மெயின் மெத்தடோடைய லைனு. இதுக்கப்புறம் ஓப்பன் ப்ரேஸ் க்ளோஸ் ப்ரேஸ் இருக்கும். இந்த இடத்துல ஏன் ஸ்டாட்டிக் அப்படின்னு இருக்கு அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கேள்வி. ஸோ ஃபஸ்ட்டு மெயின் மெத்தட் எப்போ கால் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு ஜாவா ஃபைல் எழுதுறோம். அந்த ஃபைல் ஜாவா கிளாஸ் எழுதுறோம். அந்த கிளாஸ்க்குள்ளே மெயின் மெத்தட் இருக்குது. இப்போ அந்த ஜாவா ஃபைலை ரன் பண்ணுறோம். ஜாவா கம்பைல் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ஜாவா சி ஸ்பேஸ் ஃபைல் நேம் டாட் ஜாவா போட்டு கம்பைல் பண்ணுறோம். கம்பைல் பண்ணி முடிச்சோடனே அந்த ஜாவா ஃபைல் இல்லாமல் அந்த ஜாவா ஃபைலை பைட் கோடாக மாற்றினா ஒரு கிளாஸ் ஃபைல் கிரியேட் ஆகும். டாட் கிளாஸ்ங்கிற எக்ஸ்டென்ஷன், ஃபைல் நேம் டாட் கிளாஸ்ங்கிற எக்ஸ்டென்ஷன் இருக்கும். அப்படி கிரியேட் ஆனதுக்கப்புறம் ஜாவா ஸ்பேஸ் ஃபைல் நேம் அப்படிங்கிற கமாண்டை ரன் பண்ணுவோம். அப்படி ரன் பண்ணால் அந்த கண்ட்ரோல் என்ன பண்ணும், அந்த கிளாஸ் ஃபைலை ரன் பண்ணும். அந்த கிளாஸ் ஃபைலில் மெயின் மெத்தட் எங்கே இருக்குன்னு தேடும். ஸோ ஒருவேளை அந்த கிளாஸ் ஃபைலில் வந்து மெயின் மெத்தடே இல்லைன்னா ஸ்டார்டிங் பாயிண்ட் இல்லைங்கிற மாதிரி வந்து கண்ட்ரோல் க்ளோஸ் ஆயிரும். ஆனால் மெயின் மெத்தட் இருக்கிற பட்சத்தில் அந்த மெயின் மெத்தடை தான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக எடுத்துக்கிட்டு ரன் பண்ணும். ஓகே, ஸோ அதுதான் இந்த ஸ்லைட்லையும் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த கண்ட்ரோல் வந்து எதை தேடுனா மெயின் மெத்தடை தேடும். தேடி அந்த மெயின் மெத்தடுக்குள்ளே இருக்க ஃபர்ஸ்ட் லைன்ல இருந்து எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம வந்து ஒரு பாயிண்ட்டை மறந்துடக்கூடாது. மெயின் மெத்தடும் ஒரு மெத்தட் தான். அந்த மெத்தட் எங்கே இருக்குது, மெயின்கிற கிளாஸ்க்குள்ளே இருக்குது. ஸோ ஒரு ரூல் இருக்குல்ல, ஒரு கிளாஸ்க்குள்ளே இருக்க ஒரு மெத்தட் ஆக்சஸ் பண்ணோம்னா அந்த கிளாஸ்க்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ அந்த கிளாஸ்க்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணால் நம்ம எங்கே தான் எழுத முடியும், மெயின் மெத்தடுக்குள்ளே தான் எழுத முடியும். ஸோ மெயின் மெத்தட் ஆக்சஸ் பண்ணால் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும். அந்த ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுற லைனை வந்து மெயின் மெத்தடுக்குள்ளே தான் எழுதுவோம். அப்போ ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணோம்னா அந்த மெயின் மெத்தடை ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆக்சஸ் பண்ணுற மாதிரி ஒரு வாய்ப்பு வேணும். ஸோ இது ரெண்டுமே கான்ட்ராடிக்டரி, அதாவது ரெண்டுமே டிஸ்டைண்ட், ரெண்டும் ஒரே நேரத்தில் நடக்காது. அந்த பாயிண்ட்டை பாருங்கள், என்ன போட்டிருக்கோம், டு ஆக்சஸ் எ மெத்தட் ஃப்ரம் எ கிளாஸ் ஆப்ஜெக்ட் ஹேஸ் டு பி கிரியேட்டட். ஸோ மெயின் மெத்தடை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும். அப்படி ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணால் எங்கே எழுதுவோம், அந்த மெயின் மெத்தடுக்குள்ளே தான் எழுதுவோம். ஸோ அப்போ அந்த மெயின் மெத்தடுக்குள்ளே எழுதுனா அதை ரன் பண்ணால் தான் ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகும். அப்போ அதை ரன் பண்ணோன்னா அந்த மெயின் மெத்தடை ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ இது ரெண்டுமே நடக்காது. இந்த இடத்துல தான் ஸ்டாட்டிக் அப்படிங்கிற கான்செப்ட் நமக்குள்ளே வருது. ஸோ போன வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஒருவேளை நீங்கள் அதை பார்க்கலன்னா அதை பார்த்துட்டீங்க வாங்க, அப்போ தான் உங்களுக்கு ஆன்சர் புரியும். ஸோ ஸ்டாட்டிக்ங்கிற வேரியபிளாக இருக்கட்டும் இல்லை மெத்தடாக இருக்கட்டும், அது வந்து கிளாஸுக்கு சொந்தமான ஒரு மெம்பர். ஸோ அதனால அதில் என்ன கண்டிஷன் அப்படின்னா, ஆப்ஜெக்டே கிரியேட் பண்ணாமல் கிளாஸ் நேம் வச்சு அதை ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கிறதுனால தான் மெயின் மெத்தடை ஸ்டாட்டிக்னு போட்டு, அப்படி மெயின் மெத்தடை ஸ்டாட்டிக்னு போட்டுட்டா அதில் என்ன ஆயிடுது, ஸ்டாட்டிக் மெம்பரை வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணாமல் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ அப்போ மெயின் மெத்தடை ஸ்டாட்டிக்னு போட்டுட்டு அந்த கண்ட்ரோல் என்ன, ஸ்டாட்டிக்னு போட்டதுக்கப்புறம் அந்த கண்ட்ரோல் என்ன பண்ணும், ஸோ அது ஸ்டாட்டிக் மெம்பர் அப்படிங்கிறதுனால மெயின் அப்படிங்கிற கிளாஸ்க்கு ஆப்ஜெக்டே கிரியேட் பண்ணாமையே கண்ட்ரோலால் அந்த மெயின் மெத்தடை ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ அப்படி ஆக்சஸ் பண்ண முடிகிற பட்சத்தில் ஜஸ்ட்டு கம்பைல் பண்ணி ரன் பண்ணோடனே அந்த மெயின் மெத்தடை ஆக்சஸ் பண்ணி ரன் பண்ணிடுது. ஸோ இதுதான் மெயின் மெத்தடை நம்ம ஸ்டாட்டிக்னு வைக்கிறதுக்கான காரணம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு, எனக்கு தெரியும் இதை வந்து காம்ப்ளிகேட்டடாக தான் இருந்திருக்கும் இந்த வீடியோ, ஆனால் ரொம்ப சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். எனக்கு தெரிஞ்சு இந்த கான்செப்டை ரொம்ப சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இது இப்படி தான் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம், இதுக்கு மேலே சிம்பிளாக எனக்கு தெரிஞ்சு சொல்ல முடியாது. ஸோ இந்த வீடியோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். வேறு ஏதாவது கமெண்ட்ஸ்னாலும் கீழே கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் அஸ்.